வணக்கம். விநாயக பெருமான், நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமகிரி தாயார், லட்சுமி நரசிம்மர், பலப்பட்டறை மாரியம்மன் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தர நாங்கள் பிரார்த்திக்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? நீங்க பிறந்த நேரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க ஜாதகம் சொல்லும். 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிரக நிலைகளை அடிப்படையாக வச்சு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பிறந்த நேரத்து ஜாதகம் 50 மார்க்க தரும். இந்த வருடத்து கிரக நிலைகள் 50 மார்க்க தரும். ரெண்டையும் கூட்டி நீங்கள் பார்த்துக்கணும். 2026 நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் பிறந்த நேரத்து கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். 2 சேர்த்தாதான் பலன் சரியாக வரும். ஆம், 2026 கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இந்த வருடம் முழுக்க சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும். சனி பெயர்ச்சி மார்ச் 6 சரிதான், ஆனா அதற்கான விளைவு ஆரம்பிச்சோம். குரு பகவான் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். மே மாசத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறார். 26 தான் மே மாசம் குரு பெயர்ச்சினாலும் அதனுடைய விளைவு மே மாசமே ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் மாதம் வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். அக்டோபர்ல இருந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். யாரு? குரு பகவான். அதனுடைய விளைவு சிம்மத்தில் குரு பகவான் இருக்கிறதுக்கான விளைவு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி, அதனுடைய விளைவு அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த 2026 3ஆ பிரிச்சுக்கலாம். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் எப்படி, மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் எப்படி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல எப்படி அப்படிங்கிறது. ஏன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல குரு பயிற்சிக்கான விளைவும் ஆரம்பிக்குது, ராகு கேது பயிற்சிக்கான விளைவும் ஆரம்பிக்குது. ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். இந்த அடிப்படையில நாங்க ராசி பலனை சொல்றோம். எங்களுடைய கணிப்பு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செய்யப்பட்டிருக்கிறது. எது சரி அப்படிங்கிறது உங்க கணிப்புக்கு நீங்க வச்சுக்கோங்க. நாங்க சொல்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சொல்றோம். ஏன்னா திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பெயர்ச்சி, ஆலங்குடியில குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். அதனால நாங்கள் இந்த அடிப்படையிலே பலன்களை சொல்லுகிறோம். இந்த அறிமுகத்தோடு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன எப்படி என்பதை சொல்லுகிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, தைரியம், கம்பீரம், தில்லு, முட்டி மோதி பார்க்கலாங்கிற சண்டைக்கு போற குணம், இதெல்லாம் தான் உங்களோட பலம். எது பலமோ அது அதிகமான பலவீனம். இது எல்லா ராசிக்கும் தான். எது என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்லிடுறோம். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வீண் செலவுகள், அதிக தூக்கம், அதிக பயம், இதெல்லாம் வரும். சனியினால வரும். இந்த வருடம் முழுக்க குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு அவரும் செலவுகளை தருவார். சுப செலவுகள், ஆனா வீண் செலவுகள் தவிர்க்கலாம், ஆனா தவிர்க்க முடியாது. அந்த மாதிரியான செலவுகளை குரு பகவான் தருவார். சேமிப்பை கரைப்பார். இந்த குரு பகவான் மே மாசத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். அதனால வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தருவார். மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். அக்டோபர்ல இருந்து குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அதிர்ஷ்டம் அதிகமாகும். குழந்தைகளாலே பெருமை, நல்லது உயரும், நடக்கும், வெற்றி. இதெல்லாம் எப்ப இருந்து? குரு பகவானால அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த ராகு கேதுன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க செப்டம்பர் மாதம் வரை உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் எல்லாத்திலும் நன்மை உண்டு, உயர்வு உண்டு. செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் ஆரம்பிக்கிற பொழுது ராகுவினாலே உதவிகள் குறையும். இதுவரை பெற்றுக்கொண்டிருந்த உதவியெல்லாம் ராகு குறைப்பார். எவ்வளவு சார் குறைப்பார்? 50% குறைச்சிருவார். கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்து கேது வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிக்கலை தருவார். ஆகவே 7.5 சனி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் அக்டோபரில் இருந்துதான் உதவிக்கு வருகிறார். ராகு கேது இருவருமே அக்டோபர் முதல்
தொல்லைகளை செய்கிறார்கள், செப்டம்பர் வரை உதவி செய்கிறார்கள். ஆகவே கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண் தருகிறது என்றால் 50க்கு 30 மதிப்பெண்களை தருகிறது. மீதி 50 நீங்க பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். ஆனா இந்த 7.5 சனியில ஒரு நுட்பம் இருக்கிறது. என்ன? முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா என்பதுதான் அது. உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறத பொறுத்து முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்று கணிக்கலாம். பொதுவாக உங்களுடைய வயசு 18க்கு மேலையா, 18க்கு மேல உங்களுடைய வயசுன்னா இது பெரும்பாலும் 2வது சுற்றாகத்தான் இருக்கும், அல்லது 2வது சுற்றுக்கான விளைவு ஆரம்பிக்கும். எனவே 18 வயதுக்கு மேல அப்படின்னா குறிப்பா பெண்களுக்கு அது 2வது சுற்று தான். அதுல நுட்பமான சில விதிகள் இருக்கின்றன. பெண்களுக்கு சனி பகவானுடைய தொல்லை எப்பொழுதுமே கொஞ்சம் குறைவு தான். ஆண்களுக்கு 21 வயதா 2வது சுற்று ஆரம்பிக்கிற வயதாக அது இருக்கும். எனவே 2வது சுற்றாக இருந்தால் சனி பகவானால் உயர்வு அதிகம், தொல்லைகள் குறைவு. 60-40, 60% உயர்வு, 40% தொல்லை. இது பொங்கு சனி எனப்படுகிற 2வது சுற்று என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் சுற்றா இருந்துச்சுன்னா தொல்லைதான். முறையான வழிபாடு செய்யணும். என்னங்கிறத நாங்க தனியா சொல்லிடுறோம். மொத்தத்துல மேஷ ராசிக்கு இதுதான். அவ்வளவு. ரிஷப ராசிக்கார நேயர்களே, சனி பகவான் இந்த வருடம் முழுக்க உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், குடும்பம் எல்லாத்திலையும் லாபத்தை பெருக்குவார். ஒரே வார்த்தை, சனி பகவான் உதவி செய்கிற 3 ராசிகள்ல உங்களுது ஒண்ணு இந்த வருஷம் முழுக்க. சூப்பர். ராகு பகவான் செப்டம்பர் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருப்பார். அதனால உதவி 60, தொல்லை 40. ஆமா, எல்லாத்துலயும், உத்தியோகத்துல, வியாபாரத்துல, தொழில்ல, ஏன்னா 10ஆம் இடம். அதனால கேது பகவான் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால வீடு, பூமி, சொத்து, சுகம் சம்பந்தமா உங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பார். இந்த குரு பகவான் இருக்கிறாரு, உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். வருமானம் சிறக்கும், குடும்பத்திலே நிம்மதி உயரும், பிரமாதமா இருக்கும். ஆனா மே மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை தருவார். வீண் செலவுகளையும் தருவார், சுப செலவுகளையும் தருவார். ஆனா வீண் செலவுகள் அதிகமா இருக்கும். அடிப்படையில ரிஷபம் பொதுவாகவே செலவாளி. அதை சரின்னு நினைக்கிறவங்க வேற, செலவு பண்ணி தானே தீரணும், இல்லாட்டி இன்னும் பெரிய செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்றது யாருன்னா ரிஷபம் தான். அதனால குரு பகவான் இந்த வருடம் முழுக்க மே மாசத்திலிருந்து உதவியா இல்லை, அக்டோபர்ல இருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவும் வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கலை தருவார். ஆக ரிஷப ராசிக்கு இந்த வருடம் 50க்கு 40 மதிப்பெண்களை தருகிறது. சார், மீதம் 50 உங்க பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். ஏன்னா ரிஷப ராசிக்கு சனி ரொம்ப அடிப்படையில நல்லவர், யோக காரகன். குரு அடிப்படையில கெட்டவர், அதுவும் இருக்கு. அதனால சில நுட்பமான விதிகளின்படி ஜோசியர் உங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்து 50க்கு எவ்வளவுன்னு சொல்லுவார். நாங்க இப்ப சொல்லிடுறோம் 50க்கு 40 அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு பெட்டர். போன வருஷத்தை விட இது பெட்டர் தான். மிதுன ராசிக்கார நேயர்களே, சனி பகவான் இந்த வருடம் முழுக்க 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 10ங்கிறது 55% நல்லது, 45% கெட்டது. மொத்தத்துல சனி உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் அதிகம் தருவார், தொல்லைகளை கொஞ்சம் குறைப்பார். போன வருடத்து சனியை விட இந்த வருடத்து சனி பெட்டர். வியாபாரத்துல, உத்தியோகத்துல, கலைத்துறையில, அரசியல்ல, தொழில்ல, குடும்பத்துல. ஆமா, குரு பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் ஏப்ரல் மாசம் வரைக்கும். உடல் நலத்துல பாதிப்பு உண்டு கட்டாயம். எனவே உடல் நலத்துல அக்கறை காட்டணும், உணவு குறைக்கணும், உடற்பயிற்சி அதிகமாக்கணும், முறையான உடற்பரிசோதனை, மருத்துவ பரிசோதனை, நேரத்துக்கு மருந்து சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். மே மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். எல்லாத்துலேயும் உயர்வு, குடும்பத்தில், வருமானத்தில், நிம்மதியில் எல்லாத்துலேயும் உயர்வு உண்டு. ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு குரு பகவான் செய்வார். அக்டோபர்ல இருந்து வீண் செலவை தருவார். வீண் செலவு தான்.
சுப செலவு, ஆனா வீண் செலவு. நவம்பர் டிசம்பர் 3 மாசம் குரு பகவானால உங்களுக்கு தொல்லை தான் பண விஷயத்துல. கேது பகவான் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். உங்களுக்கு பொதுவா தைரியம் கம்மி, ஆனா தைரியம் கொடுக்கிற நண்பர்களை தருவார், எதிரிகளை குறைச்சிடுவார், தில்லை ஏத்துவார். செப்டம்பர் வரைக்கும் தான். அக்டோபர்ல இருந்து குடும்பத்துல வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் நிம்மதி குறைவும் வீண் செலவும் ஏற்படும். இந்த 3 மாசம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். பிறகு ராகுவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாசமும் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவார். எனவே இந்த 3 மாதம் எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனம். உடல்நலத்துல வண்டி ஓட்டுறதுல இருந்து மாத்திரை சாப்பிட்றதுல இருந்து. ராகு ஜனவரியில இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன பண்ணுவார்? தொல்லை பண்ண மாட்டார், பெருசா தொல்லை பண்ண மாட்டார். அதற்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை மே மாசம் வரைக்கும் இருக்குது. அதனால பெருசா தொல்லை பண்ண மாட்டார், உதவி செய்வார். ஆனா கெட்ட வழிகளில் தான் உதவி வரும். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 50க்கு 35 மதிப்பெண்களை வழங்குகிறது. சார் மீதி 50க்கு உங்க பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களை நிம்மதி பெருமூச்சு விடலாங்க. அப்பா 2025 நீங்க பட்ட பாடு எங்களுக்கே வருத்தமா இருந்துச்சு. ஆமா, அஷ்டம சனி இப்ப விலகிடுச்சு அவ்வளவுதான். அஷ்டம ராகு மே மாசம் வரைக்கும் தொல்லை கிடையாது. ஏன்? குரு பகவான் ராகுவை பார்க்கிறார். அதனால மே மாசம் வரைக்கும் ராகுவினால தொல்லை கிடையாது. உடல்நலம் பாதிக்கப்படும், சின்ன சிகிச்சையிலேயே சீராகும். இப்படி ராகு பகவான் செப்டம்பர் வரைக்கும் தொல்லை பண்றார். ஆனா சின்ன தொல்லை, சீக்கிரம் வெற்றி, சீக்கிரம் நல்ல குணமாயிடும். அக்டோபரில் இருந்து ராகு பகவானால் தொல்லைகள் வெகுவாக குறையும், உடல்நலம் மேம்பாடடையும், எல்லாவற்றிலும் நிம்மதி அதிகமாகும். அப்ப தொல்லை இருக்காதா சார் ராகுவினால? அக்டோபர்ல இருந்து தொல்லை உண்டு. ஏன்? நீங்க உயர்வீங்க, நல்லா வருவீங்க. அதனால வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி, அதான் நல்லா தானே இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது இல்லை, நல்லா உயர்வு வருது இல்லை, செல்வாக்கு வருது இல்லை, ஏன்னா கொஞ்சம் செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்பாங்க. எனவே சண்டை சச்சரவுகள், அதாவது சுகமான சண்டைகள், சுகமான சச்சரவுகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாசமும் ராகு பகவான் கொடுப்பார் கடகத்திற்கு. சார் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் ராசிக்கே வர்றார். இந்த வருடம் முழுக்க கேதுவினாலே உங்களுக்கு தொல்லைகள் உண்டு, உதவியும் உண்டு. ஏன்னா கேது செவ்வாய் 2 பேருமே ஒரே மாதிரியான கிரகங்கள். கடக ராசிக்கு செவ்வாய் யோககாரகன் என்பதனால் கேதுவினாலே தொல்லை உண்டு, பெரிதாக இருக்காது. என்ன தொல்லை பண்ணுவார்? உடல்நலத்தை பாதிப்பார். இறக்க குணம் உங்களுக்கு அதிகம், அதனால வாழ்ந்துட்டு போறாங்க போ அப்படின்னு பண விஷயத்துல கவனமா இல்லாம கொஞ்சம் 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 150 ரூபா கொடுத்துருவீங்க. பண விஷயத்துல சிக்கனமா இருங்க. பெரிய முதலீடு செய்யறப்போ யோசிச்சு பண்ணுங்க. கேதுவினாலே உதவி உண்டு, தொல்லையும் உண்டு. உதவிகள் கொஞ்சம் அதிகம். குரு பகவான் ஏப்ரல் மாசம் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கார். சுப செலவுகள், நல்ல செலவுகள், அதனாலே நன்மை, உயர்வு, சந்தோஷம் எல்லாம் உண்டு. சுப செலவு. அப்புறம் மே மாசத்துல இருந்து செப்டம்பர் வரை அவர் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நலம் அக்கறையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஒன்றும் பெருசா இல்லை, சின்ன சின்ன சிரமங்கள் சீக்கிரம் சரியாயிடும். உடல்நல பரிசோதனைகள், மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியா பண்ணிக்கோங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சூப்பர். 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். பிரமாதமா இருக்கும், கலக்குவீங்க. ஆம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 மாதங்கள் குரு உதவி செய்கிறார். அஷ்டம சனியும் வேற இல்லை, ராகுவும் நகர்ந்துடுறார், 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார், கேது ராசிக்கு போயிடுறார். மொத்தத்துல கடகராசிக்கார நேயர்களை உங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு 50ற்கு 40 மதிப்பெண்களை வழங்குகிறது. மொத்தத்துல மோசமான காலகட்டம் 2025 முடிந்திருக்கிறது. இன்னும் 50 மார்க்குக்கு பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை வெளிப்படையா சொல்லிடுறோம், நீங்களும் இன்னும் அசர்றாள் கிடையாது. 8ஆம் இடத்து சனி ஆரம்பிச்சிருக்கு. அஷ்டம சனி, உடல்நலத்தில் பாதிப்பு உண்டு, பெரிய வம்புகள் வழக்குகள் எல்லாம் உண்டு. சமாளிச்சிருவீங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சமமா பாவிக்கிற மனநிலை இருக்கு. ஆனா தோல்வி நிறைய வரும், உண்மையை சொல்லிடணும். அதுதான் எங்களுடைய பிளஸ். நல்ல வேளையாக குரு பகவான், அஷ்டம சனி இருந்தா கூட குரு பகவான் கடைசி நேரத்தில் வந்து காப்பாத்துறார். ஆனா
வழியிலெல்லாம் தொல்லை தான். கடைசி நேரத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நிறைய காப்பாற்றுவார். மே மாதத்திலிருந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு குரு உதவியாக இல்லை. ஆமாம், மே மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் சுப செலவுகளை தருவார். வீண் செலவுகள், ஆனால் அது அப்போ தெரியாது உங்களுக்கு, பின்னாடி தான் தெரியும். எப்போ? அக்டோபரில் தெரியும். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு செலவுகள் வீண் செலவுகள்னு புரியும். அப்போ ரொம்ப லேட் ஆகிடும். நல்ல வேளையாக உங்களுக்கு ராகு பகவான் அக்டோபரில் இருந்து 6ஆம் இடத்திற்கு வருவார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைப்பார். லைஃபே அப்படிதான். கொஞ்சம் இப்படி ஏறிச்சுன்னா இப்படி போகும், அப்படி ஏறிச்சுன்னா இப்படி போகும், பேலன்ஸ் பண்ணிக்குது. ராகு பகவான் கடைசி 3 மாதம் உதவியாக இருக்கிறார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைப்பார். 6ஆம் இடத்து ராகு. 12ஆம் இடத்துக்கு எது வீண் செலவுகளை தருவார், தூக்கத்தை குறைப்பார். மொத்தத்தில் இந்த 2026 50ற்கு 30 மதிப்பெண்களைத்தான் உங்களுக்கு வழங்குகிறது. குரு பகவான் மே மாதத்திற்கு முன் உதவியாக இருப்பதும், ராகு பகவான் அக்டோபர், நவம்பர், டிசம்பரிலே உதவியாக இருப்பதும், கேது பகவான் கடைசி 3 மாதங்கள் தொல்லைகளை குறைப்பதும் உங்களுக்கு ஒரு பிளஸ். ஆனால் வருடம் முழுக்க அஷ்டம சனி சிறப்பில்லை. கேது பகவான் ராசிலேயே செப்டம்பரை உட்கார்ந்து இருப்பதும் செப்டம்பர் வரைக்கும் நல்லதில்லை. எனவே எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனம். வழக்கமான வந்து பாரு பார்த்துடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாவற்றிலும் ஆலோசித்து நிதானமாக செயல்படுவது இந்த வருடத்தை உங்களுக்கு நிம்மதியாக வைத்திருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். மீதி 50 மார்க்கு எவ்வளவுங்கிறத உங்க பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, கண்டச்சனி, கண்டம்னா தொண்டை, அதாவது அஷ்டம சனிக்கு முந்தின சனி, தலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 7ஆம் இடத்துக்கு சனி இந்த வருடம் முழுக்க இருக்கிறார். மெச்சூர்டு, அதாவது பிசிக்கல்லி மெச்சூர்டு, வயசுக்கு வந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கல்யாணம் ஆனவர்கள் இவங்க எல்லோருக்குமே மன சஞ்சலங்களை, சலனங்களை, சங்கடங்களை, சண்டைகளை தருவார் சனி பகவான். கட்டாயம் தருவார். இந்த வருடம் முழுக்க பரிகாரம் பண்ணிச்சா தப்பிச்சுக்கலாம், அது வேறு. கட்டாயம் தருவார். 7ஆம் இடத்து சனி. குரு பகவான் உங்களுக்கு ஏப்ரல் வரை பெரிதாக உதவி இல்லை. தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் வம்பு வழக்கு. எனவே பொறுமை, நிதானம். மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். லாபத்தை பெருக்குவார் எல்லா வகையிலையும். மே டு செப்டம்பர் குரு பகவானால் ஏகப்பட்ட உதவிகள் உண்டு. ஆனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சுப செலவுகளை தருவார். அந்த லாபத்தை தந்துட்டு அப்புறம் அந்த லாபத்தை சேமிச்சு வைக்க முடியாத மாதிரி செலவை கொடுத்துருவார். கடைசி 3 மாசம் நல்ல செலவுகள் செய்வீர்கள். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, கல்யாணம், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா. கேது பகவான் உங்களுக்கு பல்வேறு உதவிகளை கடைசி 3 மாசம் தான் செய்வார். கடைசி 3 மாசம் கேது ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகளை தருவார், வீண் செலவுகளையும் தருவார். 50-50, நல்ல செலவும் பாதி, கெட்ட செலவும் பாதி. ராகு பகவான் தான் இந்த சனி பகவானுடைய சிக்கலை தடுப்பதற்காக உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு இந்த வருடம் முழுக்க, குறிப்பாக செப்டம்பர் வரைக்கும் எதிரி தொல்லைய, வியாதி தொல்லைய, கடன் தொல்லைய குறைக்கிறார். ஆகவே ராகுவனுடைய பெரும் உதவி உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. பிரமாதமான உதவி. ஆனால் கடைசி 3 மாதம் அதிர்ஷ்டத்தை குறைப்பார், குழந்தைகளுக்கு பிரச்சனை பண்ணுவார், கல்வியிலே வம்பு வழக்கு வரும். இதெல்லாம் ராகு பண்ணுவார் கடைசி 3 மாசம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆம், மொத்தத்துல கன்னிராசிக்கார நேயர்களே, கண்டச்சனி ஒரு மைனஸ். குரு 10ஆம் இடத்துல ஏப்ரல் வரை இருப்பதும் மைனஸ். அதுக்கு பிறகு பரவாயில்ல. மொத்தத்துல கன்னிராசிக்கார நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 50க்கு 35 மதிப்பெண்கள் வழங்குகிறது. மீதி 50க்கு உங்க ஜனன ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல? 6ஆம் இடத்து சனி எதிரி தொல்லைய, வியாதி தொல்லைய, கடன் தொல்லைய இந்த வருடம் முழுக்க குறைக்கிறார். சூப்பர். அப்புறம் என்ன, கலக்குங்க. 9ஆம் இடத்து குரு ஏப்ரல் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அதிர்ஷ்டம் அதிகமாகும். பிரமாதம், கலக்குறீங்க. ஆனா குரு மே மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் எல்லாத்துலயும் ஒரு லேசான சரிவை கொடுப்பார். லேசான மைனஸை தருவார். கட்டாயம் தருவார். தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனா கடைசி 3 மாசம் குரு பகவான் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். ஆம் ஆம், கடைசி 3 மாசம் குரு லாபத்தை பெருக்குவார்.
உயர்வு. ஏற்கனவே சனி வேற ஹெல்ப்பு. அப்புறம் என்ன, கலக்குங்க. இந்த வருடம் முழுக்க, குறிப்பாக செப்டம்பர் வரைக்கும் கேது பகவான் வேற ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். லாபத்தை பெருக்கிறார், அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குறார், பிரமாதம். ஆனா கடைசி 3 மாசம் உங்களுக்கு தொல்லை பண்ணுவார். உத்தியோகத்துல, வியாபாரத்துல, கலை, அரசியல், தொழில்ல கொஞ்சம் தொல்லை பண்ணுவார். ஆனா அது வரைக்கும் சூப்பர். ஆனா அந்த ராகு இருக்காரு, அவரு தான் ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒன்றும் இல்லை, மே மாசம் கூட ஒன்றும் இல்லை. குரு பகவான் பாத்துறதுனால பெருசா பிரச்சனை இல்லை. ஜூன்ல இருந்து ராகு பகவானால உங்களுக்கு தொல்லைகள் தாங்க. ஆமா, நீங்க கோச்சு கூடாது. என்ன பண்ணுவாரு, வீடு, பூமி, சொத்து, சுகம் இதுலெல்லாம் சிக்கல் பண்ணுவார். அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கலை உண்டாக்குவார். ராகுவினாலே தொல்லை உண்டு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். மொத்தத்துல துலா ராசிக்கார நேயர்களே, 6ஆம் இடத்து சனி, குரு பகவானுடைய கருணை, கேது பகவானுடைய கருணை இதெல்லாம் இருக்கு. ஆனா ராகு தான் தொல்லை பண்றாரு. இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 45 மதிப்பெண்களை வழங்குகிறது எங்களுடைய கணிப்புல. மீதி 50 மார்க்குக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து கேட்டுக்கணும். ஏன்னா துலா ராசிக்கு சனி யோகக்காரகன். அதனாலதான் 6ஆம் இடத்து சனி அள்ளி அரைப்பார் நன்மைகளை உங்களுக்கு. ஆனா ராகு தடுப்பார். அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும். அதை நாங்க தனியா உங்களுக்கு சொல்லிடுறோம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அப்பா நிம்மதி பெருமூச்சு விடுங்க பேசாம. ஏன், அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு. 4ல் இருக்கிற சனி விலகி 5க்கு போயிடுச்சு. அப்புறம் என்ன, 5ஆம் இடத்து சனி அதிர்ஷ்டத்தை குறைப்பாரா? அதாவது 50-50. ஒரு நாள் நல்லது செய்வார், ஒரு நாள் கெட்டது செய்வார். இப்படி. ஆமா, கணவன் அல்லது மனைவி மாதிரி கூட வச்சுக்கலாம் நகைச்சுவையா. ஆமா, நல்லா சமைச்சு போடுவாங்க, போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி இந்த வருடம் முழுக்க. ஆனால் 4ஆம் இடத்து சனி விலகிவிட்டது என்பதே மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய ஆறுதல். அப்புறம் குரு பகவான் 8ஆம் இடத்துல ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறது உடல்நலத்தை பாதிக்கும். கட்டாயம் ஜாகிரதையா இருக்கணும், எல்லாத்துலேயும் பொறுமையா இருக்கணும். மருத்துவ பரிசோதனை, முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு, கவனமாக தாங்க இருக்கணும். ஆமாம், நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம், கவனம். ஆனால் மே மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சூப்பர், பிரமாதம். அதிர்ஷ்டம் அதிகமாக, உயர்வு உண்டு, எல்லா வகையிலும் நிம்மதி உண்டு, கலக்குறீங்க, அவ்வளவுதான். ஆனால் கடைசி 3 மாசம் குரு பகவானால உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் மாற்றங்களும் லேசான சரிவும் இருக்கும், உறுதி. அதை மாத்திக்கலாம் பரிகாரத்தின் மூலமாக. கேது பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் பண்றார். என்ன பண்றார், தொழில, வியாபாரத்துல, உத்தியோகத்துல செப்டம்பர் மாசம் வரைக்கும் தொல்லை தாங்க பண்றார். பரிகாரம் பண்ணணும். குரு ஏத்தி விட்டா அவர் குறைப்பார். நல்ல வேளையாக ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் கூட மே மாசம் வரைக்கும் குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார். தொல்லை பண்ணுன தொலைச்சிருவேன். ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ராகு பகவானோட தொல்லை இருக்குங்க. ஆமா, வீடு, பூமி, சொத்து, சுகம் சம்பந்தமா கொஞ்சம் சிக்கல் பண்ணிடுறார். நல்ல வேலையாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் ராகுவினாலே நன்மை பெறுகிற 3 ராசிகள்ல உங்களது ஒண்ணு சூப்பரா இருக்கும். வெற்றி, உயர்வு இருக்கும், நிம்மதி இருக்கும். எனவே மொத்தத்துல கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 40 மதிப்பெண்களை, 50க்கு 40 மதிப்பெண்களை உங்களுக்கு வழங்குகிறது. மீதியுள்ள 50க்கு ஜனன ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கணும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி விலகுவது மிகப்பெரிய ரிலீஃப். 8ஆம் இடத்து குரு மே மாசத்திலிருந்து விலகுவது மிகப்பெரிய ரிலீஃப். ஆமா, 3ஆம் இடத்துக்கு ராகு அக்டோபர்ல இருந்து வருவது மிகப்பெரிய ஆறுதல், வெற்றி. ஆகவே 2026 பெட்டர் தான் உங்களுக்கு. தனுசு ராசிக்கார நேயர்களே, அர்த்தாஷ்டம சனி வருதுங்க வருஷம் முழுக்க. இது நல்லது இல்லை. வீடு, பூமி, சொத்து, சுகம், கல்வி, அதிர்ஷ்டம் எல்லாத்துலேயும் சனி பகவான் பாதிப்பு ஏற்படுத்துவார். நல்லது கிடையாது, ஜாக்கிரதை. ஆமா, பரிகாரம் முக்கியம். ஆனால் நல்ல வேளையாக 7ஆம் இடத்து குரு ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார், சனி தொல்லையிலிருந்து காப்பாற்றுவார். ஆனா மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் உடல்நலத்தை பாதிப்பார். எதிர்பாராத தோல்விகள், இழப்புகள், சரிவுகள், சங்கடங்களை தருவார். பரிகாரத்தின் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா குரு பகவான் தந்துதான் தீருவார். நல்ல வேலையாக கடைசி 3 மாசம் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அரைப்பார் நன்மைகளை. முதல்ல கொடுத்த கஷ்டத்துக்கு பதிலாக அள்ளி அரைப்பார், உதவிகளை நிறைய செய்வார். மொத்தத்துல அது சூப்பர். அப்புறம் என்ன, ஆனால் நல்ல வேளையாக கேது பகவான் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை இல்லை, உதவிதான். பரவாயில்ல, உதவி 60, தொல்லை 40. அதிர்ஷ்டம் அதிகமாகும். இப்போ 30 நாள் மாசுக்கு இருந்தா 20 நாள் அதிர்ஷ்டம் அதிகமாகும்.
10 நாள் அதிர்ஷ்டம் குறையும். இப்படி கேது பகவான் தொல்லை பண்றார். ஆனால் கடைசி 3 மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கேது பகவானால் உடல்நல பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக. எனவே அந்த கடைசி 3 மாதங்கள் உடல்நலத்தில் முறையாக அக்கறை காட்டுங்கள். நல்ல வேளையாக 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன கலக்குங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. 4ஆம் இடத்து சனி இருந்தால் கூட, குரு பகவானால் நடுவில் தொல்லை இருந்தால் கூட, 3ஆம் இடத்து ராகு உங்களை நிமிர வைக்கிறார். மொத்தத்திலே கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 50ற்கு 40 மதிப்பெண்களை தருகிறது. மீதியுள்ள 50க்கு எவ்வளோ? பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டுக்கோங்க. அர்த்தாஷ்டம சனி குறித்து மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டி இருக்கிறது. கவனம், வழிபாடு முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களே, அப்பா என்ன நிம்மதி, என்ன சிரிப்பு, என்ன சந்தோஷம். அப்புறம் என்ன அஷ்டம சனி விலகிடுச்சு அப்படின்னு கடகராசிக்காரர் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க 7.5 சனி விலகிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சனி இந்த வருடம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். ஒரு ராசிக்கு தலைவர் வேற. வெற்றி வெற்றி வெற்றி, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. குரு பகவான் தான் 6ஆம் இடத்துல இருந்துகிட்டு ஏப்ரல் வரைக்கும் தொல்லை பண்றார். எதிரி தொல்லைய, வியாதி தொல்லைய, கடன் தொல்லைய அதிகரிக்க பார்க்கிறார். அவரை பரிகாரத்தின் மூலமா ஆஃப் பண்ணிடலாம். மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 7ஆம் இடத்து குரு அள்ளி அரைப்பார் நன்மைகளை. சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க. ஆனால் கடைசி 3 மாதம் உடல்நலத்தை பாதிப்பார். ஏன்னா வெற்றி கம்பீரம் எல்லாம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும். வெற்றி சோம்பேறித்தனத்தை தந்துடும், நிம்மதி வேற தந்துடும். அதனால கடைசி 3 மாதம் குரு பகவானால் உடல்நல பாதிப்பு உண்டு. எனவே கவனம், பரிகாரம் பண்ணிக்கணும். சொல்றோம், கேது பகவான் உங்களுக்கு உதவி செய்யல. செப்டம்பர் வரைக்கும் உதவியா இல்லை. ஆமா, ஏன் இந்த வருடம் முழுக்க ஒரு பெருசா உதவி செய்யல. அதனால கேது பகவானுக்கு முறையா வழிபாடு பண்ணிடணும். என்னங்க பண்றாரு அவரு? வேற என்ன பண்றாரு? உடல்நலத்தை பாதிக்கிறாரு, கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவு அதிகமாக்குறாரு, தொல்லை பண்றாரு. அதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஆனால் ராகு பகவானால் மே மாசம் வரைக்கும் தொல்லை கிடையாது. ஏங்க 2ஆம் இடத்துல இருக்காருங்கிறாங்க. குரு பகவான் பார்த்து அடக்கி வைக்கிறார் ராகுவை. அதனால உங்களுக்கு தொல்லை இல்லை. ஆமா, அப்புறம் ராசிக்கே வந்துடுறாரே. ராசிக்கு வந்துட்டாலும் குரு பகவான் சிம்மத்துல இருந்து பார்ப்பார். அதனால கடைசி 3 மாசமும் ராகு பகவானால பெரிதாக தொல்லைகள் இல்லை. மொத்தத்தில் 7.5 சனி விலகி இருப்பது, குரு பகவான் மே முதல் செப்டம்பர் வரை ஏகப்பட்ட உதவிகளை செய்வது, ராகு பகவானாலே தொல்லைகள் குறைவது, இதுவெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 50ற்கு 40 மதிப்பெண்களை வழங்குகிறது. சந்தோஷம். மீதியுள்ள மதிப்பெண்ணுக்கு ஜோசியர்கிட்ட பிறந்த ஜாதகத்தை காட்டுங்க. மொத்தத்தில் சூப்பர். குரு பகவான் தான் வழிபாடு பண்ணி தப்பிச்சுக்கலாம். கும்பராசிக்கார நேயர்களே, ராசியை விட்டு சனி போனதே பெரிய ஆறுதல். உங்க ராசிக்கு நாதர் தான், தலைவர் தான். ஆனாலும் ராசியை விட்டு சனி போனதே நல்லது. ஆனால் 7.5 சனி தொடர்கிறது. 2ஆம் இடத்து சனி பாதச்சனி தொடர்கிறது. வீண் செலவுகள், வீண் வம்புகள், வீண் வழக்குகள், சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் அதிகரிக்கும். இது உறுதி. பரிகாரம் பண்ணணும். குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குவார், கல்விக்கு முன்னேற்றத்தை தருவார், குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவார். ஆனால் மே மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை அதிகரிக்கும் நிச்சயமாக. அதனாலே வம்பு வழக்கு வரும். எனவே கவனம். கடைசி 3 மாசம் உதவி செய்வார். கணவன் மனைவிக்கிடையே நிம்மதி உண்டு, உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு. இந்த கேது பகவான் செப்டம்பர் வரைக்கும் உதவியா இல்லை. கடைசி 3 மாசம் எதிரி தொல்லைய, வியாதி தொல்லைய, கடன் தொல்லைய குறைக்கிறார். ஆமா, ராகு பகவான் நல்ல வேளையாக குரு பார்ப்பதினாலும் பிறகும் குரு உதவியாக இருப்பதினாலும் உங்களுக்கு ராகு பகவானுடைய தொல்லை வெகுவாக குறைகிறது. ஆனா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ராகு பகவானுடைய தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஜூன் டு செப்டம்பர் நீங்க உடல்நலத்திலே அக்கறை காட்டுவது அதிகமாக இருக்க வேண்டும். நிதானம், பொறுமை, முறையான உடற்பயிற்சி, மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 35 மதிப்பெண்களை வழங்குகிறது. மீதமுள்ள மதிப்பெண் ஜோசியர்கிட்ட பிறந்த ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, 12ஆம் இடத்து சனி ராசிக்கு வந்துட்டாரு. ஜென்ம சனி பிரச்சனையா சார்? ஒரு நுட்பமான விதி இருக்கு. குரு பகவானுடைய வீட்டில் இருப்பதனால் சனியினோட தொல்லை குறையும். 1. 2, மே மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிற 5ஆம் இடத்து கடகத்திலே இருப்பார். அது ஒரு பெரிய பிளஸ். குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் மே மாசம் வரைக்கும். 12ஆம் இடத்து ராகுவினாலே வீண் செலவுகள், தூக்க குறைவு, சங்கடம், சபலம் எல்லாம் இருந்துச்சு, அதுவும் குறையும். ராகுவினாலே ஜூன் முதல் செப்டம்பர் வரை தான் தொல்லை.
அதற்கு பரிகாரம் பண்ணிக்கணும். ஜூன் டு செப்டம்பர் உங்களுக்கு வீண் செலவுகளை, தூக்க குறைவை ராகு பகவான் தருவார். நல்ல வேலையாக கேது பகவான் இந்த செப்டம்பர் வரைக்கும் எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். கடைசி 3 மாசம் ஆன்மீக ஈடுபாட்டை அதிகமாக்குவார். மொத்தத்தில் கேதுவினாலே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தொல்லை இல்லை. ராகுவினால உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் தொல்லை இல்லை, கடைசி 3 மாசமும் தொல்லை இல்லை. கடைசி 3 மாசம் ராகுவினாலே ஏகப்பட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நல்லதுதான். நடுவுல தான் ஜூன் டு செப்டம்பர் நீங்க கொஞ்சம் ராகுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். குரு பகவானால் உங்களுக்கு கடைசி 3 மாசம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தொல்லை உண்டு. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். அப்படிங்கிறது மாறி அதிகமாக்குவார் கடைசி 3 மாசம். நல்ல வேளையாக உங்கள் ராசிக்கு தலைவர் குரு என்பதனாலே தொல்லைகள் குறைவாகத்தான் இருக்கும். எனவே ராசிக்கு சனி வந்தாலும் குருவினுடைய வீடு என்பதாலும், குரு உங்களுக்கு தலைவர் என்பதாலும், மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 50ற்கு 40 மதிப்பெண்களை வழங்குகிறது. கேது பகவானுடைய கருணையும் குரு பகவானுடைய மாற்றமும் உங்களுக்கு நன்மை. மீதியுள்ள மதிப்பெண் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டு. பொதுவாக எங்கள் கணிப்பில் 2026 எப்படி இருக்கும் என்றால், சனி பகவான் மீனத்திலே குருவினுடைய வீட்டிலே இருப்பதால், குரு நல்ல கிரகம், சுப கிரகம் என்பதால் சனியினுடைய தொல்லை பொதுவாகவே எல்லோருக்கும் குறைவாக இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜனவரி முதல் மே வரை ராகு பகவானுக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறது. மிதுனத்திலே இருந்து கும்பத்திலே இருக்கிற ராகுவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலே ராகுவினால் ஏற்படுகிற தொல்லைகளும் பொதுவாக எல்லோருக்கும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனா குறைவாக இருக்கும். ராகு தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டார், சனியும் தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டார். நல்ல வேளையாக சிம்மத்திற்கு குரு பகவான் அக்டோபரிலிருந்து வருகிறார். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமும் திரும்பவும் ராகுவை குரு பார்க்கிறார். நடுவிலே குரு மேவிலிருந்து செப்டம்பர் வரை கடகத்திலே இருக்கிறார். அப்பொழுதுதான் குருவிற்கு ராகு பகவானை பார்க்கிற வாய்ப்பு இல்லை. ஆகவே கிட்டத்தட்ட 5 மாதங்கள் குரு ராகுவை பார்க்கவில்லை. ஆனால் 7 மாதங்கள் கிட்டத்தட்ட குரு ராகுவை பார்ப்பதால் இந்த வருடம் முழுக்கவே 7 மாதங்கள் ராகுவினுடைய தொல்லைகள் எல்லோருக்குமே குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறத கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் சிம்மத்திற்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலை மாறுகிற பொழுது குரு சிம்மத்திற்கு வருகிறார். எனவே குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் கேது பொதுவாக பெரிய கெடுதல்களை தருகிற கிரகம் இல்லை என்பதனால் இந்த 2026 பெரிய பாதிப்பு என்பதாக ஒன்று இருக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சனிக்கும் சரி, ராகுவிற்கும் சரி, குருவிற்கும் கேதுவுக்கும் பரிகாரம் என்பது அடிப்படையில் கோயில் வழிபாடு, பிரார்த்தனை, பரிகாரம், நல்ல புத்தகங்களை வாசிப்பது, தீபமேற்றுவது போன்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் நியாயம், தர்மம், அறம் இதன்படி நடக்காது போனால் அது எல்லாரையும் பாதிக்கும், கடவுளையே பாதிக்கும். சிவபெருமானே பிச்சைக்காரனாக, பிச்சைக்காரனாக இருந்த வரலாறு இருக்கிறது. எனவே அந்த அறமும் நியாயமும் தர்மமும் சத்தியமும் ஒருவரால் முறையாக பின்பற்றப்படாவிட்டால் எவ்வளவு தவறி நடக்கிறாரோ அதற்கேற்ற தண்டனையை சனியும் ராகுவும் தருவார்கள் என்பதும் உண்மை. ஆகவே அஷ்டமசனியோ, கண்டச்சனியோ, அர்த்தாஷ்டமச்சனியோ, ஏழரை சனியோ தண்டனை காலம். சட்டத்தினால் தண்டிக்கப்படாத நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை, பாவங்களை சனி பகவானும் ராகுவும் தண்டிப்பார்கள் என்பதுதான் நிச்சயம். அதுதான் அதிர்ஷ்டம், அதுதான் துர் அதிர்ஷ்டம். சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத நாம் செய்த நல்ல செயல்களுக்கு கடவுள் தருகிற பரிசுதான் அதிர்ஷ்டம். அதை குரு தருவார், கேது தருவார். சமூகத்திடமிருந்து, சட்டத்திடமிருந்து நாம் தப்பித்து கொண்ட, நாம் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் சனியும் ராகுவும் தண்டனை தந்தே தீருவார்கள். இந்த காலகட்டம் தான் ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. யாரு பாத்தர்றா, என்ன பண்ணிட முடியும் என்பதனால் நாம் பல தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை செய்கிறோம். அதற்கு நமக்கு நாமே காரணங்களை சொல்லிக் கொள்ளுகிறோம், நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் சனியும் ராகுவும் அப்படி நியாயப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், தண்டனையை தந்தே தீருவார்கள். இதுதான் தண்டனை காலம் என்பதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா
அந்த நியாயத்தின்படியும் சத்தியத்தின்படியும் தர்மத்தின்படியும் நடப்பதற்குத்தான் எல்லா வகையான பரிகாரங்களும். சனிக்கும் சரி, ராகுவுக்கும் குருவுக்கும் கேதுவுக்கும் செய்கிற பரிகாரங்கள் எல்லாம் இதுதான். அந்த மாதிரி நடப்பதற்கு நம்மை ஆற்றுப்படுத்துகிற, தூண்டுகிற, வழிகாட்டுகிற செயல்கள் தான் இந்த பரிகாரங்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.